இன்று வரலாற்று ரீதியிலே மிக முக்கியமான ஒரு நாளாக எண்ணப்பட வேண்டும். காரணம், வெல்லும் சஜித் என்ற ரீதியிலே இன்று எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர், அதேபோல் கௌரவ எதிர்க்கட்சி தலைவர், நாளைய ஜனாதிபதி கௌரவ சஜித் பிரேமதாச அவர்கள் இன்று எதிர்வரும் 9ஆம் மாதத்தில் இடம்பெறக்கூடிய தேர்தலுக்கான அதனுடைய வாக்குமனு தாக்குதலிலே இன்று அவர் கைச்சாத்திட்டிருக்கிறார். எனவே அதனை நாங்கள் மிக சிறப்பாக அனுஷ்டிக்கும் நோக்கிலே இன்று நாடளாவிய ரீதியிலே அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து தேர்தல் தொகுதிகளிலும் கிராமங்கள் தோறும் நாங்கள் பட்டாசுகளை கொளுத்தி அதுபோல் எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் பாட்சோட்டினை சமைத்து நாங்கள் மக்களுக்கு தற்பொழுது வழங்கியிருக்கிறோம். காரணம், கடந்த கசப்பான பல 5-6 வருடங்கள் இலங்கை மக்களுக்கு மிக கசப்பான வருடங்களாக கழிந்து விட்டன. எனவே இந்த கசப்பான வருடங்கள், இந்த இருண்ட யுகங்களுக்கான ஒரு விடுகாலம் வரக்கூடிய ஒரு சிறந்த தலைவனாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்று கைச்சாத்திட்டிருக்கிறார். உண்மையிலே தற்பொழுது இலங்கை மக்களுடைய அவருடைய வரிப்பணத்தை கொண்டு அதிலே வந்த வருமானத்தை கொண்டு சூறையாடிய கும்பல் இன்னும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. அன்று யாராவது வருவார்களா இந்த ஜனாதிபதி பதவியை வழங்குவதற்கு, பிரதமர் பதவியை வழங்குவதற்கு என்று கேட்டவர்கள் தற்பொழுது போட்டியிட வந்திருக்கிறார்கள். ஜனாதிபதி போட்டியிலே, பிரதமர் போட்டியிலே. ஏன் நீங்கள் அன்று ஒழுங்காக செய்திருக்கலாமே? இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 10,000 லட்சம் பெறுமதியான தொகையிலே சுவாசம், அதே போல பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய விளைத்திட்டங்களுக்கு கூடாக பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், அதே போல வைத்தியசாலையாக இருக்கலாம், பாடசாலை மாணவர்களுக்கான பஸ் வண்டிகள், அதே போல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வசதிகள் போன்றவற்றை அவர் செய்து கொடுத்திருக்கிறார். இலங்கை வரலாற்றிலே கடந்த 74ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இப்படியான ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இலங்கை மக்கள் சந்தித்திருக்க வாய்ப்பே கிடையாது. இருந்தால் மின் கட்டணங்களிலிருந்து உங்களுக்கு விமோசனம் வேண்டுமாக இருந்தால், அதே போல இந்த நீர் கட்டணங்கள் விமோசனம் வேண்டுமாக இருந்தால், பாடசாலை பிள்ளைகளுடைய கல்வியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், வைத்தியத்துறையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், அதே போல விவசாயத்துறையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், மீன்பிடித்துறையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக நாடே எழுந்து நிற்க வேண்டும்.